ஒரு போர் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தை நடந்தாலும் அது நம்மளோட வாழ்க்கையை பாதிக்குமா? எல்லாருமே நினைப்போம் மிடில் ஈஸ்ட்லாம் போர் நடக்குது, ஸோ அந்த நாட்டுக்குள்ள மட்டும்தான் பிரச்சனை உண்டு. பட் உண்மையாவே போர் ஸ்டார்ட் ஆன பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து நம்ம நாட்டுக்குள்ளேயும் வேர்ல்ட் வைட்டாகவும் பாதிப்பு ஏற்படுத்த தொடங்குது. நம்ம நாட்டுக்குள்ள பாதிப்பு ஏற்படுத்த தொடங்கியது நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த போரால வேர்ல்ட் வைட்டா என்னென்ன பாதிப்பு வரும், அதை விட முக்கியமான விஷயம் நம்ம நாட்டுக்குள்ள என்னென்ன பாதிப்பு வரும், இப்படி வர பாதிப்பை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், இதை பற்றி தான் ஃபுல்லா டீட்டெயிலா தெளிவாக பார்க்க போறோம். அதுக்கு முதல் வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் கேரிஸ். இது சம்பந்தமான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், கரண்ட் அப்டேட்ஸ், அனலைசிஸ் மிஸ்டர் கேரிஸ் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அவர் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தீங்க. நீங்க யாரும் பர்சனலா ஃபாலோ பண்ணி வச்சா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் பேஜஸ்ல மிஸ்டர் கேரிஸ் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க ஃபுல் வீடியோக்குள்ள போலாம். சரி, முதலாவது இந்த போரால உலக நாடுகளுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்னு பார்ப்போம். இந்த மிடில் ஈஸ்ட்ன்றது ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா இந்த 3 கண்டங்களும் சந்திக்கிற ஒரு முக்கிய பகுதி. இந்த மிடில் ஈஸ்ட்ல காணப்படுற சில நாடுகள் உலக பொருளாதாரத்துல முக்கியம் வாய்ந்ததாக காணப்படுது. எக்ஸாம்பிளுக்கு கட்டார், துபாய், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா இந்த நாடுகளை சொல்லிக்கொள்ளலாம். இந்த நாடுகள்கிட்ட இருந்துதான் மிகப்பெரிய எண்ணெய் வளம் மற்ற நாடுகளுக்கு சப்ளை ஆகுது. உலக சந்தைக்கும் இந்த நாடுகள்கிட்ட இருந்துதான் எண்ணெய் வளம் சப்ளை ஆகுது. ஸோ இந்த நாடுகள் மிகப்பெரிய எண்ணெய் வளத்தை கொண்டதாக காணப்படுது. எண்ணெய் வளம்ன்றது ஒரு சாதாரண வளம் இல்லை, உலகத்தின் உயிரென்றே சொல்லிக்கொள்ளலாம். ஏனென்றா கப்பல் இயங்குவதற்கு, தொழிற்சாலை இயங்குவதற்கு, விமானம் பறப்பதற்கு, கார் ஓடுவதற்கு இந்த எண்ணெய் வளம் முக்கியமாக காணப்படுது. ஸோ இந்த எண்ணெய் வளம் காணப்படுற இந்த நாடுகளில் ஏதும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அது உலக சந்தையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இதுக்கு உதாரணமா 1973ஆம் ஆண்டு ஆயில் கிரைசிஸ், 1990ஆம் ஆண்டு கல்ஃப் வார் இதுகளை சொல்லிக்கொள்ளலாம். இந்த பாதிப்புகளால உலக சந்தையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஸோ இதனால சீனா, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற பெரிய நாடுகள் இந்த மிடில் ஈஸ்டோட கவனம் செலுத்துது. இப்படி இருக்கிற டைம்ல இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் ஒரு போர் ஏற்பட்டா அங்க உலக சந்தையில ஒரு பாரிய அதிர்வு ஏற்படுத்தும். ஸோ இதனால இன்வெஸ்டர்ஸ், கம்பெனிஸ், கவர்மெண்ட்ஸுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். பிகாஸ் ஷிப்பிங் செயின் பாதிக்கப்படும், அதை விட ஷிப்பிங் ரூட்ஸ் பாதிக்கப்படும். ஸோ இதனால ஆயில் சப்ளை குறைவடையும். ஆயில் சப்ளை குறைவடைஞ்சா உலக சந்தையில என்னென்ன விலை அதிகரிக்கும். உலக சந்தையில என்னென்ன விலை அதிகரிச்சா மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் விலை அதிகரிக்கும், விமான பயண செலவு அதிகரிக்கும், போக்குவரத்து செலவு அதிகரிக்கும், உணவு பொருட்கள் செலவு அதிகரிக்கும். இப்படி நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும். அதை விட அடுத்த பாதிப்பு கடல் போக்குவரத்து பாதிக்கப்படும். தற்போது உலக நாடுகள் முக்கியமான வர்த்தக தொடர்பை இந்த கடல் வழி மூலம் தான் பண்ணுது. ஒரு பெரிய கப்பல் ஒரு நாட்டின் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு முக்கியமான பொருட்களை கொண்டு சேர்க்குது. உதாரணத்துக்கு எரிபொருட்கள், தொழிற்சாலை பொருட்கள், உணவுப் பொருட்கள், எலக்ட்ரானிய பொருட்கள், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொள்ளலாம். இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற முக்கியமான கடல் பாதையா ஹோமோஸ்டைட்டை சொல்லலாம். இந்த ஹோமோஸ்டைட் உலக எண்ணெய் பாதைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடமா காணப்படுது. இந்த ஹோமோஸ்டைட்ல இருந்து தான் ஆயில் சப்ளை நடக்குது. பெரிய எண்ணெய் கப்பல்கள் இந்த ஹோமோஸ்டைட் மூலம் தான் பயணிக்குது. ஸோ இந்த ஹோமோஸ்டைட்ல எதுவும் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஆயில் சப்ளை குறைவடையும். அதே போல ரெட்சி என்ற ஒரு கடல் பாதை இருக்கு. இந்த ரெட்சி என்றது உலக வர்த்தகத்துல ஒரு முக்கியமான ஒரு பாதை. ரெட்சியில இருக்கிற சுயஸ் கனல் மூலம் தான் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில வர்த்தகம் மேற்கொள்ளப்படுது. உலக வர்த்தகத்துல இருக்கிற ஒரு குறுக்கு வழியா இந்த சுயஸ் கனலை சொல்லிக்கொள்ளலாம். இந்த சுயஸ் கனல்ல எதுவும் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா பல்லாயிரக்கணக்கான தூரம் பயணம் செய்துதான் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படலாம். ஸோ ஷிப்பிங் காஸ்ட் அதிகரிக்கும். ஷிப்பிங் காஸ்ட் அதிகரிச்சதுன்னா உணவுப் பொருட்களையும் பாதிப்பு ஏற்படுத்தும். நம்மகிட்ட பயன்படுத்த நிறைய பொருட்கள் பல நாடுகளில் தயாரிக்கப்படுது. ஒரு நாட்டில் ரோ மெட்டீரியல், இன்னொரு நாட்டில் ப்ரொடக்ஷன், இன்னொரு நாட்டில் அசம்பிள் கட்டம் கட்டமா செய்யப்பட்டு தயாரிக்கப்படுது. சொல்லப்போனா ஒரு குளோபல் சப்ளை செயின் மாதிரி செய்யப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டுச்சுன்னா இந்த குளோபல் சப்ளை செயின் ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டு உலகளாவிய ரீதியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இதனால மிடில் ஈஸ்ட் ஸ்டேபிலிட்டி என்றது கடும் முக்கியத்துவமாக காணப்படுது. சரி, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்ப்போம். நம்ம நாட்டுக்கும் இந்த மிடில் ஈஸ்ட்ல ஏற்படுற போருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மிடில் ஈஸ்ட்ல ஏற்படுற போரால நம்ம நாட்டுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்? இந்த மிடில் ஈஸ்ட்ல ஏற்படுற போரால உலகளாவிய ரீதியில் நிறைய பாதிப்பு ஏற்படுது. அதுல பாதிக்கப்படுற ஒரு நாடு தான் நம்முடைய ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கான்றது ஒரு இறக்குமதி சார்ந்த நாடு. அதாவது மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள், தொழிற்சாலை பொருட்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படுது. இதனால உலக சந்தையில எண்ணெயோட விலை அதிகரிச்சுருந்தா நம்ம நாட்டுல முதலாவது அதிகரிக்கப்படுறது எரிபொருளோட விலை. ஸோ பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணோட விலை அதிகரிக்கும். பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணோட விலை அதிகரிச்சுருந்தா ஆட்டோமேட்டிக்காவே டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகரிக்கும். டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகரிச்சுருந்தா இதை தாக்கம் உணவுப் பொருட்கள் ஏற்படுது. ஸோ உணவுப் பொருட்களோட விலை அதிகரிக்கும். அடுத்து ஏற்படுற பாதிப்பு மின்சார உற்பத்தி செலவு அதிகரிக்கும். நம்ம நாட்டில் மின்சார உற்பத்தி நிலையங்கள் எரிபொருளை பயன்படுத்துது. ஸோ எரிபொருளோட விலை அதிகரிக்கிறதால மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய விலை அதிகரிக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் அதிகரிக்கும். எலக்ட்ரிசிட்டி பில் அதிகரிச்சதுன்னா
மக்களோட வாழ்க்கை செலவு அதிகரிக்கும். ஸோ இதைத்தான் எக்கனாமிஸ்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ்ன்னு சொல்றாங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல லட்சக்கணக்கான இளைஞர் வேலைறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சவுதி, கட்டார், துபாய், ஓமான், ஈரான், ஈராக் இந்த நாடு சொல்லிக்கொள்ளலாம். இவங்க ஃபேக்ட்ரிஸ், கம்பெனிஸ், வீட்டு வேலை, பில்டிங் இப்படி நிறைய துறைகளில் வேலைறாங்க. இவங்க உழைக்கிற காசில பெரும்பகுதியை இளைஞங்க அனுப்புறாங்க. இதைத்தான் எக்கனாமிஸ்ட் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் சொல்றாங்க. இந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸ்ன்றது இளைஞர பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான விஷயமா காணப்படுது. ஏனென்றா ஒவ்வொரு வருஷமும் பல பில்லியன் டாலர்ஸ் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கு. ஸோ இந்த ரெமிட்டன்ஸ் என்ற ஒரு முக்கியமான விஷயம். இப்படி மிடில் ஈஸ்ட்ல தொடர்ச்சியா போர் நடந்து கொண்டிருக்கக்குள்ள இந்த தொழிலாளர்கள நிலைமை என்ன ஆகும்? அவங்களுக்கு வேலை இல்லாம போகலாம், சில வேளை கம்பெனிஸ் மூடப்படலாம், சில வேளை அவங்க நாடுகளுக்கு கூட திருப்பி அனுப்பலாம். ஸோ இப்படி நடந்துச்சுண்டா ரெமிட்டன்ஸ் குறையும். ரெமிட்டன்ஸ் குறைஞ்சதுண்டா இலங்கை பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ மிடில் ஈஸ்ட் ஸ்டேபிலிட்டி என்றது கடும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. அடுத்தது இலங்கை சுற்றுலாத்துறை பாதிக்கப்படும். இலங்கை சுற்றுலாத்துறைன்றது இலங்கைக்கு வருமானத்தை பெற்று தர ஒரு முக்கியமான துறையாக காணப்படுது. போன வருஷம் கூட இலங்கை சுற்றுலாத்துறை பல பில்லியன் வருமானத்தை பெற்று ஒரு சாதனையை படிச்சிருந்தது. இப்படி இருக்கிற டைம்ல தொடர்ச்சியா போர் ஏற்படுத்திருந்தா இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வாரதை தடை செய்வாங்க. ஸோ இதனால சுற்றுலா வழிகாட்டிகள், சுற்றுலா நிறுவனங்கள், ஹோட்டல்ஸ் வருமானம் குறைவடையும். இது இலங்கை பொருளாதாரத்தில் ஒரு பாரிய தாக்கத்தை செலுத்தும். அடுத்தது தொடர்ச்சியா போர் ஏற்படுத்திருந்தா அது உலக நாணய சந்தையிலையும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்வெஸ்டர்ஸ் பாதுகாப்பான நாணயத்தை தெரிவு செய்வாங்க. எக்ஸாம்பிளுக்கு டொலர்ஸ் சொல்லலாம். ஸோ இதனால வளர்ந்து வர நாடுகள நாணய பெறுமதி குறைவடையலாம். இதனால இலங்கை ருபீஸ்ட பெறுமதி குறைவடையலாம். இலங்கை ஏற்கனவே கடனை செலுத்துற ஒரு நாடு. ஸோ பொருளாதார திட்டமிடல் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது. இப்படி இருக்கிற டைம்ல உலக பொருளாதாரத்துல பாரிய பாதிப்பை ஏற்படுத்திருந்தா இலங்கை கடனை செலுத்துறதுல கூட பிரச்சனை வரலாம். சரி, அடுத்து பார்ப்போம் இலங்கை இந்த பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ண போகுது, என்ன செய்யலாம்னு பார்ப்போம். இலங்கை ஒரு சிறிய நாடா இருந்தாலும் சரியான திட்டமிடல் இருந்தா எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் சமாளிச்சு கொள்ளலாம். நம்ம முதல்ல கவனம் செலுத்த வேண்டியது பொருளாதார தன்னிறைவில். எந்த ஒரு நாடும் இறக்குமதியை சார்ந்து இருந்துச்சுன்னா உலகத்தில் ஏற்படுற மாற்றத்துக்கு ஏற்ப அந்த நாடு உடனடியாக பாதிக்கப்படும். ஸோ நம்ம நாடு உள்ளூர் உற்பத்தி, விவசாயத்துல கவனம் செலுத்துறது நல்ல. நம்ம நாட்டுல நிறைய இயற்கை வளம் இருக்கு. உதாரணத்துக்கு கடல் வளம், மலை வளம், மலைப்பகுதி, விவசாய நிலம், இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இதை சரியா பயன்படுத்தினா உணவு பாதுகாப்பை ஏற்படுத்தலாம். எந்த ஒரு நாட்டுல போர் ஏற்பட்டாலும் நம்ம நாட்டுல சரியான உணவு காப்பு இருந்துச்சுன்னா நம்ம நாட்டு மக்கள் சேஃபா இருப்பாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் எரிசக்தி தன்னிறைவு. தற்போதைய நாடுகள் எல்லாம் ரீனியூவபிள் எனர்ஜி மீது கவனம் செலுத்த தொடங்கிச்சு. நம்மளும் நீர் மின் சக்தி, சூரிய சக்தி, காற்றட சக்தி அதிகம் பயன்படுத்தினோம்னா வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யற எரிபொருள் அளவு குறைவடையும். ஸோ உலக சந்தையில எண்ணெயோட விலை அதிகரித்தாலும் நம்ம நாட்டில் ஏற்படுற தாக்கம் குறைவடையும். மூன்றாவது முக்கியமான விஷயம் பொருளாதார பல்துறை வளர்ச்சி. ஒரு நாடு ஒரு துறையை மட்டும் நம்பி தெரிஞ்சுன்னா அது அந்த நாட்டுக்கு பொருத்தம் இல்லை. உதாரணத்துக்கு சுற்றுலாத்துறையை எடுப்போம். சுற்றுலாத்துறையை மட்டும் ஒரு நாடு நம்பி தெரிஞ்சுன்னா வேர்ல்டு கிரைசிஸ் வந்துச்சுன்னா அந்த துறை ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுரும். 2020ஆம் ஆண்டு நம்ம நாட்டில் கொரோனா வந்துச்சு. இந்த கொரோனாவால சுற்றுலாத்துறை ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுச்சு. இதனால நம்ம நாடு பல துறையில் வளர்ச்சி அடையும். எக்ஸாம்பிளுக்கு ஏஐ, டெக்னாலஜி, எஜுகேஷன், கடல் வர்த்தக சேவை, இப்படி நிறைய துறையில் வளர்ச்சி அடையணும். நாலாவது விஷயம் வெளிநாட்டு உறவு. ஒரு சிறிய நாடு எப்பயுமே உலக அரசியலில் சமநிலையை பண்ணணும். அதாவது பெரிய நாடுகளோட போர் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளணும். ஒரு சிறிய நாட்டுக்கு அமைதி சமாதானம் தான் அந்த நாட்டை பொருளாதாரத்துக்கு வழிவகுக்கும். அஞ்சாவது விஷயம் மக்கள் விழிப்புணர்வு. ஒரு நாட்டின் உண்மையான சக்தி மக்கள். மக்கள் எப்பயுமே நாட்டு சிச்சுவேஷனையும் உலக அரசியலையும் விளங்கி கொண்டு செயல்படணும். தற்போது உலகம் இன்டர் கனெக்ட் ஆயிடுது. அதாவது ஒரு நாட்டில் நடக்கிற விஷயம் இன்னொரு நாட்டில் பாதிப்பு ஏற்படுத்துது. இதனால உலக அரசியல் பொருளாதாரத்தை விளங்கி கொண்டு செயல்படணும். உலகத்துல அமைதி சமான நிலவுனா மட்டும்தான் உலக பொருளாதாரம் மக்களோட வாழ்க்கையும் முன்னேறும். இந்த வீடியோ எல்லாரும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.